பாடம் 15 கட்டவிழ்க்கும் ஆண்டவர். இந்த பாடத்தில் ஏசப்பா தீரு சீதோன்கிற எல்லையை விட்டு தெக்கப்போலி வழியாக கலிலேயா கடற்கரைக்கு வராங்க. ஏசப்பா கலிலேயா கடற்கரையில் போய்கிட்டு இருக்கும்போது சில மனிதர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, காது கேட்காத வாய் பேச முடியாத ஒரு மனிதனை ஏசப்பா கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. ஒரு கொன்னை வாயை உடைய செவிடனை ஏசப்பா கிட்ட கூட்டிகிட்டு வராங்க. ஏசப்பா அவனை தொட்டு சுகம் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வராங்க. யூத கிரேக்க மருத்துவர்கள் நோயாளிகளுக்கு வைத்தியம் பார்க்கும்போது தொட்டு சுகப்படுத்தக்கூடிய ஒரு வைத்திய முறை தான் பின்பற்றினாங்களாம். ஏசப்பாவும் அதே போல் நோயாளிகளை தொட்டு தான் சுகம் ஆக்குறாங்க. அதனால் இந்த கொன்னை வாயுடைய செவிடனை ஏசப்பா தொடணும்னு சொல்லி சில மனிதர்கள் ஏசப்பா கிட்ட அவனை கூட்டிகிட்டு வராங்க. அப்போ ஏசப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, தம்முடைய விரல்களை அவனுடைய அந்த கொன்னை வாயுடைய செவிடனுடைய அந்த காதுகளில் வைக்காங்க. வச்சுட்டு உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணாந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தான் சொல்லுவாங்க. எப்பத்தா என்று சொல்லு அரமேய மொழிச்சொல். அந்த எப்பத்தா என்று சொல்லோட பொருள் என்னதுன்னா, திறக்கப்படுவாயாக. ஏசப்பா அப்படி சொன்ன உடனே அவனுடைய நாவு திறக்கப்பட்டு அவன் தெளிவாக பேசுகிறான். அவன் காதுகள் திறக்கப்பட்டு அவனுக்கு காது நல்லா கேட்குது. அவன் நல்ல சுகம் ஆயிட்டான். ஏசப்பா இந்த ஒரு நல்ல இந்த வல்ல செயலை செய்கிறதுக்கு இந்த எப்பத்தாங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காங்க. இதே மாதிரி இந்த இந்த சம்பவம் மார்க்கு நற்செய்தி நூலில் தான் வருது. இந்த மார்க்கு நற்செய்தி நூலில் அரமேய சொற்கள் அதிகமாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. இன்னொரு அரமேய சொல்லும் இந்த மார்க்கு நற்செய்தி நூலில் வருது. அது என்னதுன்னா தலித்தா கூமி. ஏசப்பா மரித்து போன ஒரு சிறு பெண்ணை கையை பிடிச்சி தலித்தா கூமின்னு சொல்லி தூக்கி விடுவாங்க. அப்போ அந்த பெண் உயிரோடு எழுந்திருக்கா. தலித்தா கூமின்னா என்ன பொருள்னா, சிறு பெண்ணே எழுந்துருன்னு சொல்லி பொருளாம். ஏசப்பா இந்த வல்ல செயல் செய்கிறதுக்கு எந்த மாதிரியான அரமேய சொல்லலாம் பயன்படுத்தினாங்கன்னா, தலித்தா கூமி, எப்பத்தா இந்த அரமேய சொல்லலாம் பயன்படுத்தினாங்களாம். இந்த கொன்னை வாயுடைய செவிடனை ஏசப்பா சுகாக்கும்போது தொட்டு சுகாகும்போது என்ன அரமையை சொல்ல பயன்படுத்தினாங்கன்னா, எப்பத்தா. எப்பத்தானா திறக்கப்படுவாயாக. ஏசப்பா செய்த இந்த வல்ல செயல் நன்மையாய் முடிந்தது. நம்ம ஒரு மற்ற மனிதர்களோட உறவு கொள்ள அன்பு செலுத்துறதுக்கு எது முக்கியம்னா பேச்சு தான் முக்கியம். அதனால் மற்ற ஒருவரோடு ஒருவர் உறவையும் அன்பையும் வெளிப்படுத்த கர்த்தர் நமக்கு தந்த ஆசீர்வாதம் எதுனா பேச்சு.